ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. கற்பூர காலை வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் ஸ்லோகம், பாடல், ஆன்மீக கதை வழங்குபவர்கள் பாஸ்கரா கற்பூரம். பூஜைக்கென்றே புத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள், சேலம். இன்றைய ஸ்லோகம்: ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராஹவே கேதவே நமஹ. இன்றைய பாடல்: மயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. மாமயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. வயலூரில் வீற்றிருக்கும் குமரா, குமரா, குமரா. வயலூரில் வீற்றிருக்கும் குமரா, குருபரா வரமொன்று தருவாய். மால் மருகா வேல் முருகா, மாமயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. தந்தைக்கு வரம் தந்த மகனே சண்முகனே, தந்தைக்கு வரம் தந்த மகனே சண்முகனே, தஞ்சம் என்று அபயம் தந்தென்னை காக்க. மயில் மீது விரைந்தோடி வா, வள்ளி மணவாளாயமை காக்கவா. இன்றைய ஆன்மீக கதை. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஆன்மீக கதை, நினைப்பதெல்லாம் நடந்தால் அது சாபமே. ஒரு ஊர்ல ஒரு புத்திசாலி இருந்தான். அவன் கோயிலுக்கே போகாம இருந்தான். அவன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கோயில்ல போய் சாமி கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நீங்க என்ன கேட்டாலும் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த புத்திசாலி, நான் என்ன கேட்டாலும் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டோடனே, ஆமா கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாரு. சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டுக்காரர் ஆர்வமா, என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் என்ன முட்டாளா, நான் என்ன தெரியுமா கேட்க போறேன், நான் என்ன நினைச்சாலும் அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரர், அந்த மாதிரி கேட்காதீங்க, என்ன நினைச்சாலும் அது நடந்துச்சு அப்படின்னா அது சாபந்தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இந்த புத்திசாலி ஒத்துக்கல. நீங்க தானே கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னீங்க, நான் போய் கடவுள்கிட்ட அதான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போய் நான் என்ன நினைச்சாலும் நடக்கணும், நான் என்ன நினைச்சாலும் நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே இருந்தாரு. ஒரு நாள் கடவுள் அசரீரியா அவருக்கு ஒரு வாக்கியத்தை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, ஏன்பா நீ ரொம்ப நாளா நீ என்ன நினச்சாலும் நடக்கணும் அப்படின்னு கேட்குற, நான் உனக்கு அந்த வரத்தை கொடுக்க போகிறேன், அதனால் நல்லது நடந்தாலும் கெடுதல் நடந்தாலும் அதுக்கு நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த புத்திசாலி அந்த அசரீரி கிட்ட, நான் என்ன நினச்சாலும் அது நடக்கும் அப்படின்னா அது எப்படி எனக்கு கெடுதல் ஆகும், அதையும் நான் பார்த்துடுறேன், நான் என்ன நினச்சாலும் நடக்கணும், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு அசரீரி கிட்ட கேட்குறாரு. அசரீரியும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் யோசிக்கிறார், இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், சரி ஒன்று நினைக்கலாம், நம்மளுக்கு ஒரு அழகான பெரிய தோட்டம் வேணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட, நான் என்ன நினச்சாலும் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு வரம் கொடுத்துருக்குறீங்க, எனக்கு ஒரு அழகான பெரிய தோட்டம் வேணும் அப்படின்னு வேண்டுறாரு. வேண்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த தெருவில் இருக்கிற ஒருத்தர் வந்து இவரோட காலிங் பெல்ல அடிக்கிறாரு. இவர் வீட்டுக்கு வந்து, ஐயா இந்த ஊர்லேயே யார் நல்லவங்க அப்படின்னு கேட்டேன், எல்லாருமே உங்களை தான் கை காட்டுறாங்க, எனக்கு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது, ஆனால் நானும் என் கணவரும் காசி ராமேஸ்வரன்னு போய் அப்படியே உயிரை விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், அதனால் இந்த தோட்டத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுறாங்க. அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நம்ம நினச்ச உடனே நடந்துருச்சு, நம்ம கேட்ட மாதிரியே ஒரு தோட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு அவர் தோட்டத்துக்கு போகிறாரு. அந்த தோட்டத்துக்கு போன உடனே இந்த தோட்டத்தில் ஹாயாக நம்ம படுக்கிற மாதிரி ஒரு கட்டில் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு கீழே ஒரு கட்டிலும் இருக்குது.
அடடா நம்ம நினச்ச மாதிரியே நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அந்த கட்டிலில் படுத்துக்கிறாரு. அந்த கட்டிலில் படுத்ததுக்கு அப்புறமா இப்போ ஒரு நல்ல காற்று வீசிச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ இதமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் நினச்ச உடனே அந்த பக்கமாக ஒரு காற்றடிக்குது. அந்த காற்று அவன் மேலே படும்போது உண்மையிலேயே ரொம்ப இதமாக இருந்துச்சு. அவன் அப்படியே அந்த சந்தோஷத்தில் மூழ்கி போயிட்டான். அந்த சந்தோஷத்தில் மூழ்கி போகும்போதே இப்போ ஒரு 2 பொண்ணுங்க நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்ம கை கால் அமுக்கி விட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாரு. இவர் நினச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த தோட்டத்து பக்கமாக 2 விலை மாதுகள் போகிறாங்க. அவங்க 2 பேரும் இவனை பார்த்துட்டு, ஐயா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எங்ககிட்ட பணம் இல்லை, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்களோ நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு மட்டும் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த புத்திசாலி, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், வாங்க வாங்க என் கை காலெல்லாம் அமுக்கி விடுங்க, உங்களுக்கு நான் வயிறார சோறு போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் அவன் பக்கத்தில் உட்காந்து கை காலெல்லாம் அமுக்கி விடுறாங்க. அவனுக்கு இன்னும் இதமாக இருந்துச்சு. லேசான காற்று, அழகான தோட்டம், ஒரு மரத்துக்கு கீழே கட்டில், 2 பக்கமும் பெண்கள் கை காலெல்லாம் அமுக்கி விடும்போது எப்படி இருக்கும் இல்லையா? அவன் அப்படியே கண்ணு மூடி அந்த சந்தோஷத்தில் மிதந்துட்டு இருந்தான். நம்ம என்ன நினச்சாலும் நடக்குதே, ஆஹா ஆஹா அப்படின்னு நினச்சிக்கிட்டே அவன் என்ன நினச்சான்னா, இப்போவே நம்ம செத்து போனால் கூட எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு நினச்சாரு. நினச்ச உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் அங்கேயே அவர் செத்து போயிட்டாரு. அவன் செத்ததுக்கு அப்புறமா ஆவியாகி அவரோட பணத்தை அவரே பார்த்தாரு. அப்பதான் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. நம்ம என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படின்னு வரம் கேட்டா அது சாபந்தான் அப்படின்னு அவங்க சொன்னது அவனுக்கு புரிஞ்சது. உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்பொழுது நீங்கள் பார்த்த ஆன்மீக கதை நினைப்பதெல்லாம் நடந்தால் அது சாபமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கற்பூர காலை வணக்கம் அப்படின்னு பதிவிடுங்க. நாளை இன்னொரு ஆன்மீக கதையில உங்களை சந்திக்கிறேன். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. பூஜைக்கென்றே பூத்தது பரிசுத்தமான பாஸ்கரா கற்பூரம் மற்றும் சாம்பிராணி வகைகள் சேலம். டிசிஜி கார்ட்ஸ் ராமாயண மகாபாரத பிளேயிங் கார்ட்ஸ். ராமாயண மகாபாரதத்திலிருந்து 108 கேரக்டர்ஸ் பத்தி நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தான். இது ஒரு பிளாஸ்டிக் பிளேயிங் கார்ட்ஸ். ஒவ்வொரு கார்டையும் இண்டிவிஜுவலா ஸ்கேன் பண்ணி அந்தந்த கார்டுல இருக்கிற கேரக்டர் பத்தி யூடியூப்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைங்களும் கத்துக்கிட்டே விளையாடிக்கிட்டே கத்துக்கலாம்.